ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிட்டு ஸ்கீமில் ஆஃபர் டைமில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த மந்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ சிட்டு ஸ்கீமு, டிஜி கோல்டு, இன்ஸ்டா கோல்டு இது எல்லாத்துக்குமே வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கிளியராக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இந்த காலமில் என்னென்ன வந்து ஆஃபர்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நியூ இயர் ஆஃபரு, பொங்கல் ஆஃபர், இயர் எண்ட் ஆஃபர், அக்ஷய திருதியை, ஆடி மந்த்துக்கான ஆஃபரு, தீபாவளிக்கான ஆஃபர், கிறிஸ்துமஸ்க்கான ஆஃபர், இந்த எல்லா டைம்லேயுமே வந்து ஆஃபர் வந்து போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்பப்போ வரும் அப்படிங்கிறத நான் அந்த செகண்ட் காலமில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த தேர்ட் காலம் அண்ட் ஃபோர்த் காலம் வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ ஜிஆர்டி ஒரு சில ஷாப்பில் வந்து நம்ம 11th மந்த் பே பண்ணிவிட்டு அப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காலம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 11th மந்த்தே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காலம் வந்து பார்த்துக்கணும். ஸோ 11 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும், 12th மந்த்தில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த காலம், அதாவது 330 டேஸ் கம்ப்ளீட் ஆகி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த காலம் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ டிஜி கோல்டு, இன்ஸ்டா கோல்டுக்கெல்லாம் வந்து இந்த காலம். ஸோ 11 மந்தில் சிட்டு ஸ்கீமில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த காலம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூ இயர். ஸோ நியூ இயர் வந்து January 1 அன்னைக்கு வந்து வரும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எப்போ சிட்டு வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, ஜிஆர்டி அந்த மாதிரி ஷாப்பெல்லாம் வந்து மார்ச்லேயே வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணால் வந்து போதும். பட் இன்ஸ்டா கோல்டு, டிஜி கோல்டு இல்லை வந்து 11 மந்த் கம்ப்ளீட் ஆகி பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்கீமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபெப்ரவரியிலே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே நீங்கள் பொங்கலை வந்து டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா January 13 வந்து பொங்கல். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டா கோல்டு, டிஜி கோல்டு எல்லாம் வந்து ஃபெப்ரவரி மந்தில் வந்து ஓப்பன் பண்ணணும். சிட்டு ஸ்கீம் வந்து மார்ச்சில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இயர் அண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி வந்து கொடுப்பாங்க, மார்ச் டைமில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த 50% ஆஃபரு அந்த மாதிரி வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க. அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது மார்ச் மந்தில் வந்து வரும். ஸோ டிஜி கோல்டு, இன்ஸ்டா கோல்டெல்லாம் ஏப்ரலில் வந்து ஓப்பன் பண்ணணும். சிட்டு ஸ்கீமை வந்து நீங்கள் மேல வந்து ஓப்பன் பண்ணணும். அக்ஷய திருதியை நெக்ஸ்ட் இயர் வந்து May 9 அன்னைக்கு வந்து வருது. ஸோ நீங்கள் இன்ஸ்டா கோல்டு, டிஜி கோல்டுலாம் வந்து ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் அந்த ஜூன் மந்த்லேயே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் 330 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஜிஆர்டியில் சிட்டு ஸ்கீம்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஜூலையில் வந்து ஓப்பன் பண்ணாவே நீங்கள் அக்ஷய திருதியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஜிஆர்டியில் 11th மந்த்தே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஷாப்பில் 11th மந்த்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கெல்லாம் ஜூலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அக்ஷய திருதியை கரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஜிஆர்டியில் 10th மந்தில் ஃபுல் பெனிஃபிட்ஸோட வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் அக்ஷய திருதியைக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் இயருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆடி ஆஃபர். ஸோ ஆடி ஆஃபர் ஜூலை மிடிலிருந்து ஆகஸ்ட் மிட் வரைக்கும் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் டிஜி கோல்டு, இன்ஸ்டா கோல்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா செப்டம்பர் மந்த் வந்து ஓப்பன் பண்ணணும். சிட்டு வந்து அக்டோபர் மந்தில் வந்து ஓப்பன் பண்ணணும். தீபாவளியை வந்து டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா தீபாவளி இந்த டைம் வந்து அக்டோபர் எண்டில் வந்து வரப்போகுது நெக்ஸ்ட் இயருக்கு. ஸோ அப்போ நீங்கள் இன்ஸ்டா கோல்டு, டிஜி கோல்டுலாம் நவம்பர் மந்த் வந்து ஓப்பன் பண்ணணும். சிட்டு ஸ்கீம் வந்து டிசம்பரில் வந்து ஓப்பன் பண்ணணும் 11 மந்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். அதே நீங்கள் 12 மந்த்து கம்ப்ளீட் ஆகி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நவம்பர்லேயே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிறிஸ்துமஸ் வந்து டிசம்பர் 25 வந்து வரும். ஸோ அதுக்கு நீங்கள் 330 டேஸ் வந்து கழிச்சு பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்கீமெல்லாம் ஜான்வரியில் வந்து ஓப்பன் பண்ணணும். 11th மந்த்தே வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்கீமெல்லாம் வந்து ஃபெப்ரவரியில் வந்து ஓப்பன் பண்ணணும். நீங்கள் சிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து சிட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு வந்து பழகிக்கங்க. ஏன் அப்படின்னா இப்போ கோல்டு ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சிட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தடவை டிப் வரும்போது ஒரு சிட்டும், இன்னொரு தடவை டிப் வரும்போது இன்னொரு சிட்டும் வந்து பே பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 5000 போடுறீங்க அப்படின்னா கூட அதை வந்து 3ஆ டிவைட் பண்ணி 2000, 2000, 1000 அப்படி வந்து போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா மந்த்லேயே வந்து ரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எது டிப் அப்படின்னு வந்து நம்மளால் கண்டே பிடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸஸ் அமௌண்ட்டில் வந்து கட்டிட்டாலுமே மீதி இருக்க ரெண்டை வந்து நீங்கள் லோவில் வந்து பே பண்ண முடியும். ஸோ உங்களோட ஆவரேஜ் ரேட் வந்து நல்லா இருக்கும். அதனால் சிட்டை எப்போவுமே வந்து பிரித்து போட்டு வந்து பழகுங்க. நீங்கள் வந்து 20,000க்கு சிட்டு போட்டால் கூட அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து போடுங்க. 20,000க்கு வந்து போடுறீங்க அப்படின்னா கூட 5 சிட்டாக கூட ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 4K அந்த மாதிரி வந்து நீங்கள் 5 சிட்டாக கூட ஸ்ப்ளிட் பண்ணி வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எப்போவுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுங்க. அதுக்குன்னு ரொம்ப வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடாதீங்க. இப்போ 20K இருக்குது அப்படின்னா 2K அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 8 சிட்டெல்லாம் வந்து போட்டுறாதீங்க. 8 சிட்டெல்லாம் போட்டிங்க அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணி எடுக்கிற டைமே கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 to 3 hours வந்து ஆகிடும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு ஒரு 4 to 5 சிட்டு வந்து ஓகேவா இருக்கும். இந்த 20K அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து போறீங்க அப்படின்னா
அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் வந்து எனக்கு கமெண்ட்ல ஒருத்தவங்க வந்து கேட்டது வந்து நம்ம இனிமேல் இன்ஸ்டா கோல்டில் வந்து சேவ் பண்ணலாமா இல்லை வந்து சிட்டு ஸ்கீம் வந்து கட்டலாமா, எது வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இதில் என்ன அப்படின்னா, இது நான் வந்து ஒரு வீடியோவாக கூட போட்டிருக்கேன். இதில் ஷார்ட்டாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஜாஸ்தி அமௌண்ட் இருக்குது, ஒரு 20,000 10,000 15,000 அப்படிலாம் இருக்குது அப்படின்னா நம்ம சிட்டு ஸ்கீமில் வந்து போட்டுட்டு ஒரு பெரிய ஜுவல்லரியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 8 கிராம்ஸ் அப்படியாவது இருந்தால் தான் ஏதாவது ஒரு பெரிய ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். 8 கிராம் வந்து வேணும் அப்படின்னாவே நம்ம ஒரு 10,000 12,000 ரூபாய் இப்போதைக்கு இருக்க ரேட்டுக்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் சிட்டு ஸ்கீமில். அப்படி வந்து உங்களால் அமௌண்ட் வந்து பே பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து சிட்டு ஸ்கீம் போட்டு ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் மந்த்லி வந்து ஒரு 5,000 3,000 அந்த அளவுக்கு தான் என்னோட டார்கெட் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டா கோல்டு டிஜி கோல்டு இதெல்லாம் வந்து சேவ் பண்ணி காயினாக வந்து வாங்கி வச்சுட்டு அந்த காயினை வந்து ஜுவல்ஸாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டா கோல்டு டிஜி கோல்டில் வந்து இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணாமல் எப்போவுமே வந்து சிட்டா போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ ஆட் ஆகும் அப்படின்னா 3 to 4 கிராம்ஸ் தான் வந்து ஆட் ஆகும். இதை வச்சு நம்ம என்ன வாங்க முடியும், இயரிங்கு ரிங்கு பென்டென்ட் இது மட்டும்தான் வந்து வாங்க முடியும். அதவே வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் தான் வந்து இருக்குது அப்படின்னா காயினாக போட்டுட்டு ஜுவல்லாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஜாஸ்தி அமௌண்ட் வந்து உங்களால் போட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சிட்டாவே வந்து போடுங்க. ஆனால் ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுட்டு அதை வந்து ஒரு பெரிய ஜுவல்லாக வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டா கோல்டெல்லாம் வந்து போடுறத வந்து ஒரு ஒன் டைம் ஸ்கீம்லையோ இல்லை வந்து எப்போயாவது 50% வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து போடும்போதோ இல்லை 0% வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து போடும்போதோ அதை ஜுவல்லாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் இதில் டவுட் இருக்கும். காயின் வாங்கும் போது வந்து ஒரு ஜிஎஸ்டி பே பண்ணணும், திருப்பி ஜுவல்ஸ் வாங்கும் போது வந்து ஒரு ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இதுக்கு 2 ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை. நம்மளால் கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து சேவ் பண்ண முடியும். அப்படிங்கும் போது 2 டைம் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஒருத்தவங்க வந்து எனக்கு கமெண்ட்டில் கூட வந்து சொல்லியிருந்தாங்க, நீயா நானால வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம காயினை வந்து கன்வெர்ட் பண்ணி ஜுவல்ஸாக வந்து வாங்கும்போது வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜுவல்லரி ஷாப்பில் அப்படி பண்ணுறது இல்லை. நம்ம காயினை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஜுவல்லாக வந்து வாங்கினோம் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து போட தான் செய்கிறாங்க. எல்லா ஜுவல்லரி ஷாப்லையும் இது வந்து இருக்க தான் செய்யுது. ஏதாவது ஷாப்பில் வந்து இப்படி காயினை கொடுத்து கன்வெர்ட் பண்ணால் ஜிஎஸ்டி இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த டேபிளை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கீமோ டிஜி கோல்டோ இன்ஸ்டா கோல்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னாலுமே ஏஜ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் வந்து ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் போட்டுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். 330 டேஸ் வந்து எதில் கம்ப்ளீட் ஆகுது, எப்போ வந்து 300 டேஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்ஸ்டா கோல்டு டிஜி கோல்டெல்லாம் கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஏன்னா 330 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி தான் வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால ஒரு 10 to 15 டேஸ் ப்ரியராக நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ முன்னாடியே வந்து இன்ஸ்டா கோல்டு டிஜி கோல்டெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சிட்டு ஸ்கீமை நீங்கள் எப்பவும் போல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஜிஆர்டி சிட்டில் நம்மளால் வந்து 9 மந்த்லேயே வந்து 18% விஏ ஃப்ரீயில் வந்து வாங்க முடியும். அதுவும் 11 மந்த் வந்து பேமெண்ட் பண்ணி. இது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மந்த் எண்டில் வந்து சிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூலை. ஸோ ஜூலை 28 29 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து சேலரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ப்ரியராகவே வந்து வந்துடும். ஸோ அப்படி இருக்குது. இல்லை உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது, இல்லை வந்து ஏதாவது அமௌண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒருத்தவங்ககிட்ட ஒரு 2 days 3 days கழிச்சு நெக்ஸ்ட் மந்தோட சேலரி வந்தோடனே மேட்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த்தாக கால்குலேட் ஆகிடும். நீங்கள் 28 29 30 எப்போ ஓப்பன் பண்ணாலுமே அது ஃபர்ஸ்ட் மந்த்தாக கால்குலேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 9 மந்த்ஸ் வந்து பே பண்ணணும். 9 பேமெண்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ டோட்டலாக 10 மந்த்ஸ் வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 11th மந்த் ஸ்டார்டிங் 11th மந்த் வந்து மேவாக இருக்கும். ஸோ மே ஃபர்ஸ்ட்லேயே கூட நீங்கள் போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 9 மந்த்ஸ் தான் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். பட் நம்ம வந்து 11 பேமெண்ட்ஸ் வந்து பண்ணிவிட்டு 18% வேஸ்டேஜ் ஃப்ரீயில் நம்மளால் ஜிஆர்டியில் வந்து சிட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரிக்கு தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவேன். மந்த் எண்டில் போயிட்டு நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னாலும் கிரெடிட் கார்டை வச்சு வந்து போட்டுருவேன். போட்டு முடிச்சுட்டு 9 மந்த்ஸ் வந்து பே பண்ணிவிட்டு அடுத்த மந்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தா எனக்கு 9 to 9.5 மந்த்ஸ் தான் வந்து ஆகும். ஒரு 9.5 மாதத்துலேயே வந்து நம்மளால் 18% வேஸ்டேஜ் ஃப்ரீயில் 11 மந்த்துமே வந்து பே பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த ட்ரிக் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இயர் ஆடி மந்த்துக்கு வந்து ஆடி ஆஃபர் யூஸ் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் நான் வந்து ஓப்பன் பண்ண சிட்டு தான் வந்து இது. நான் உங்களுக்கு வந்து என்ன ட்ரிக்ஸ் வந்து சொன்னனோ அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து இதை நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். 29th செப்டம்பர் 2025 அன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு செப்டம்பரில் 30 நாள் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ 1 day ப்ரியராக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து 1 மந்த்தாக வந்து கன்சிடர் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 9 மந்த்ஸ் தான் வந்து டோட்டலாக வரும்.
இப்போ நான் வந்து 11 பேமெண்ட்ஸ் வந்து டோட்டலாக பண்ணி முடிச்சிட்டேன். இன்கேஸ் நான் வந்து 10th பேமெண்ட்டோடயே வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போதே வந்து 18% வேஸ்டேஜில் வந்து வாங்கிக்க முடியும். ஜிஆர்டியில் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ 28, 29, 30 இந்த ஏதாவது ஒரு டேட்டில் உங்களுக்கு சேலரி முன்னாடி வந்துட்டாலோ இல்லை ஏதாவது அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து இப்படி ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு 1 மந்த்தாக தான் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லா டைமுமே வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி வந்து ஒரு 9 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகும் போதே வந்து ஃபுல் 18% வேஸ்டேஜ் ஆஃபரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். ஸோ இதை வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. இதை வந்து இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் யூஸும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏஜ் கால்குலேட்டரில் கூட போட்டு நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து டேட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். செப்டம்பரில் நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ செப்டம்பர் 29, 2025 அப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ அந்த டேட்டை வந்து அதில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டேட் வந்து ஜூலை 14. பட் ஜூலை 1 to 5 இந்த ரேஞ்சில் நீங்கள் பே பண்ணியிருந்தால் கூட எடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9 months 6 days தான் வந்து காட்டுது. இப்போ நீங்கள் 11 பேமெண்ட்ஸ் ஆனால் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகலாம். 18% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்கும். இதே நீங்கள் வந்து 10 மந்த்லேயே வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜூன்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஜூனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 8 months 7 days தான் வந்து காட்டுது. ஸோ 8 months வந்து கம்ப்ளீட் ஆகியிருந்தாவே வந்து இதில் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.